நாமத்திலே உங்களை மிகவும் அன்போடு இந்த காலை ஆராதனையிலே வாழ்த்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக் கடவோம். ஆமேன் சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய செய்தியின் தலைப்பாக ரன் வித் என்டியூரன்ஸ், பொறுமையோடு ஓடுங்கள் என்கிற அந்த வசன தலைப்பில் நான் இன்னைக்கு இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நான் பரிசுத்த தேவனுடைய வசனத்தை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். வேதம் அழகாக சொல்லுகிறது, ஓடக் கடவோம் அப்படின்னு சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த பந்தயங்கள்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு உண்டு. எல்லாருக்குமே இந்த ஓட்ட பந்தயங்கள்னா சந்தோஷமாக இருக்கும். கலந்து கொள்கிறோமோ இல்லையோ, வேடிக்கை பார்க்குறதையாவது நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்க தான் செய்யுது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்குள்ளார ஒரு மாதிரியான ஒரு காரியம் இருக்குது. அதை ரசித்து ருசித்து அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய தன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ரேஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விறுவிறுப்பு நம்மளுக்கும் வந்துடுது இல்லைங்களா என் அருமையான பிள்ளைகளை? வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை குறித்து அநேக வசனங்களை குறித்து ஒரு விசுவாசி, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஓட்டக்காரனாக இருப்பான் அப்படின்னு வேதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு பந்தயத்தில் ஓடுகிறவர்களைப் போல காணப்படுவார்கள். அப்படி அதனால தான் இந்த இடத்துல சொல்லுது ஓட கடவோம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுகிட்ட ஒரு மனுஷன் வர்றான். ஆண்டவரே, ஒரு வேத பாரகன் மத்தேயு 8வது அதிகாரம் 19-20 இயேசுகிட்ட அவர் சொல்றாரு, நீங்க இது எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றார். உடனே ஆண்டவர் இயேசு அவருக்கு கொடுக்கிற பதில் வாப்பா அப்படின்னு சொல்லலை. உடனே சொல்றாரு, அப்பா, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கோ குழிகள் உண்டு, ஆனால் இந்த மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? எனக்குன்னு ஒரு இடம் இல்லைப்பா, நான் அங்கங்கே ஆள் போய்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். அதாவது நான் எதுக்கு இதை சொல்ல வேணேன் அப்படின்னா, கிறிஸ்டியன் லைஃப் இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் லைஃப். ஒரு நிலையான இடத்தில் தங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அது ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு நதி. அதனால தான் நம்மளுக்குள்ளார ஒரு ஜீவ நதியை வைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? நம்மளுக்குள்ளார ஏன் ஜீவ நதி ஓடுது அப்படின்னா, நானும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழைப்பை பெற்றவன். ஒவ்வொரு வெளிவருஷம் என் அருமையான பிள்ளைகளை, இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு இப்படி சொல்லிக்கிட்டு அவரு எப்படி அவர் வாழ்ந்திருக்கிறாரு, அப்படி அவருடைய தன்மையை சொல்லி வந்தீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அவர் அபிஷேகம் பண்ணி உலகத்தில் நன்மை செய்கிறவராய் எப்படி இருந்தாரா, ஒரு இடத்துல இல்லையா சுற்றி திருந்தாருன்னு போட்டிருக்குது. என் அருமையான பிள்ளைகளை, ஆபிரகாம முதல்ல கூப்பிடுறாரு, எங்கடா வாடா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறானா, அவனுடைய தேசத்துக்கு, கானான் தேசத்தை அடைந்து அதுல ஒரு நிரந்தரமா தங்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அநேக இடங்களிலே அலைந்து திரிந்துகிறவனாய் ஒரு கூடாரவாசியாய் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எபிரேயர்ல 11வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் போது 9வது வசனம், 10வது வசனம், 13வது வசனம் அவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குடியிருப்பு இல்ல, we are a tourist in this place, we are the heavenly citizen அப்படிங்கறத. அப்ப அந்த ஓட்டத்தை, என்னுடைய டெஸ்டினி எங்கேயோ இருக்குது, ஆனா நான் இங்கே பந்தயங்களை ஆரம்பித்து விட்டேன், இங்க என் ஓட்டத்தை ஆரம்பிச்சுட்டேன், ஆனா நான் நிக்கவே முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கூடாரவாசிகளாக தங்கள் கூடாரங்களை நிலை பெயர்த்து கொண்டு ஒரு ஓட்டத்தை ஓடினார்கள். நீங்கள் இது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைய. பிலிப்பியர் 3:20 ரொம்ப அழகாக சொல்லுகிறது, you and me
whoever redeemed through the blood of Jesus Christ are the citizen of heaven. அப்பா, நம்மளுக்கு சிட்டிசன் பரலோகம் அப்படின்னு. பரலோகம் தான் என்னுடைய நிரந்தர குடியிருப்பு அப்படின்னு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நான் இங்கே ஒரு ஓட்டத்தை ஓடுறேன். என்ன மாதிரி ஓடுறேன் அப்படின்னு சொன்னா, பந்தயத்திலே ஓடுகிறவனை, கிறிஸ்டியனை ஒரு ஓடக்கூடிய ரேஸ்ல இருக்கிறான் அப்படின்னா எப்படிப்பட்ட அப்படின்னா, பந்தயத்துக்கு ஓடுகிறவன். ஒரு அத்லெட் சும்மா ஓட மாட்டான், ஃபன்னுக்கு ஓட மாட்டான். அவனுக்கு தெரியும் ஒரு ஓட்டம் உண்டு, ஒரு பந்தய பொருளை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இதை நீங்க பார்த்து படிச்சீங்க அப்படின்னா 1 Corinthians chapter 9 verses 24 and 25 பார்த்தீங்க அப்படின்னா, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு எப்படி ஓடுவானா அது போல ஒரு கிறிஸ்தவன் ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 Corinthians 9:24. அதே 9:25 என்ன சொல்லுது? ஒரு பந்தயத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஓடுகிறவன் எப்படி நிறைய காரியங்களை, இச்சை அடக்கங்கள் எல்லாம் செய்து ஒரு டிசிப்ளின் பண்ணி ஓடுவானா அப்படி ஓடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுகிறது. என் அருமையான பிள்ளைகளை, அதே 1 Corinthians 9:26 ஒன்று சொல்லுது, நிச்சயத்தோடு ஓடுவானா. ஒரு அல்லேலூயா சொல்ல, நம்ம சும்மா ஓட மாட்டான்ப்பா, சும்மா ஓட மாட்டான், நிச்சயத்தோடு ஓடுகிறான். எவ்வளோ ஒரு 3 தன்மை இருக்கிறது. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஓட்டம், அதை பெற்றுக்கொள்ளணும்னா நிறைய இச்சைகளை அடக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம், இன்னொன்று நிச்சயமாக நான் பந்தய பொருளை பெறுவேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஓடுகிற ஒரு ஓட்டம். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்களுடைய ஓட்டம் இப்படி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல்ல இந்த ஓட்டம் எங்க தொடங்குனுச்சு அப்படின்னா, கிரீக் ஒலிம்பியா அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மால் டவுன்ல தொடங்கினது. ஆரம்ப காலகட்டங்களில் அது ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேடியம் அதுக்குள்ளார தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 700 BCல தான் மரத்தான் ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டில் ஆஃப் மரத்தான் அப்படின்னு ஒரு போர் நடக்கும் போது அந்த கிரீஸ் நாடு அதில் ஜெயிச்சுட்டு அந்த வெற்றி செய்தியை 25 மைல் ஓடிக்கொண்டு வந்து தன்னுடைய தளபதிகளுக்கும் தன்னுடைய அரசனுக்கும் சொல்லுவதற்கு ஓடினாம் பாருங்க. அந்த பேட்டில் பேர் மரத்தான். இதில் தான் மரத்தான் ரேஸ் வந்தது. என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவ பிள்ளைகள், நீங்களும் நானும் ஒரு ஓட்டத்தை ஓட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நிறைய ஓட்டம் இருக்குது. நான் சொன்னேன், இச்சை அடக்கத்தோட ஓடுகிற ஓட்டம், நிச்சயமா ஓடுகிற ஓட்டம், எனக்கு ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அனைவரும் ஓடுவார்கள். இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி இதை ஆரம்பிக்க விரும்புறேன் அப்படின்னா, are you really running a race? Do you know that you are called for a race? நீங்க உண்மையிலே ரேஸ்ல என்கேஜ் ஆயிருக்கீங்களா? இல்ல நீங்க ரேஸ்ல ஓடிக்கொண்டு இருக்கிறேங்கிறது தெரியாம இருக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களை இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நான் இந்த கால வேளையில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் அருமையான பிள்ளைகளை, எல்லாரும் ஓடித்தான் ஆகணும். அதுதான் கிறிஸ்தவ அழைப்பு, ஓட்டம். அதனால தான் ஓடக்கடவோம், முடிஞ்சா ஓடுங்கன்னு சொல்ல, ஓடக்கடவோம். இப்படி ஓடணும் அப்படி ஓடணும்னு நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கு. என் அருமையான பிள்ளை, ஹீப்ரூவுக்கு எழுதின இந்த நிருபங்கள்ல அந்த எபிரேய பிலீவர்ஸ், அந்த கிறிஸ்தவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் வந்த உடனே நம்ம திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்தில் ஒரு பயத்து, உபத்திரவங்களை தாங்க முடியாம அதுல தப்பித்துக் கொள்ளும்படி பழைய வாழ்க்கைக்கு போகலாம்னு நினைக்கும் போது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட எழுத புஸ்தகம் தான் எபிரேய புஸ்தகம். அதுல இந்த சாப்டர்ல வரும்போது அவர் சொல்லுகிறாரு, அப்பா ஓட்டம் தொடங்கணும் முடிச்சோன்னு இருக்க முடியாது, பொறுமையோடு ஓடுகிற ஓட்டம். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்றைக்கு அதனால தான் இந்த தலைப்பில் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட ஏதோ இருதயத்தில் எனக்கு ஆண்டவர் இதை போட்டார். உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? சோர்ந்து போயிட்டீங்களா? ஓடி களைச்சு போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? தகச்சு போய் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து தகச்சு போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஐயோ இனி என்னால் ஓட முடியாது அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பொறுமையோடு ஓட வேண்டும். நான் எப்படி சார் பொறுமையாக ஓடுறது? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச காத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளை, நான் எப்படி ஒரு ரன்னிங் வித் என்டியூரன்ஸ், எப்படி நான் அதை செய்ய முடியும்? மிக அழகான விளக்கங்களை நம்மளுக்கு வேதம் கொடுக்கிறது. முதலாவதாக நான் எப்படி ஓட போகிறேன் அப்படின்னு சொன்னா, ஹீப்ரு 12:1 அது இப்படி தான் ஆரம்பிக்குது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, அப்பா சூழ்ந்து கொண்டு இருந்ததுன்னு போடல, சூழ்ந்து
கொள்ளும்னு போல சூழ்ந்து கொண்டு இருக்க present perfect, we are surrounded by the great clouds of witnesses அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. என் அருமையான பிள்ளைகளே, look around your witnesses. இதான் முதல் பாயிண்டாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சூழ்ந்து கொண்டிருக்கும் சாட்சிகளை பார்த்து ஓடு. நான் பொறுமையோடு ஓடுறதுக்கு வேதம் எனக்கு முதல்ல சொல்றது, உன்னை சூழ்ந்து நிறைய திரளான மேகம் போன்ற சாட்சிகளை நான் வைத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைய, நீ அதை பார்த்து ஓடணும். அப்பதான் உன்னால பொறுமையா ஓட முடியும். இன்னைக்குள்ள காலகட்டங்களில் என் அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு காலையில ஒருவேளை நீங்கள் அநேக வேதனைகளை ஓடி களைத்து போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கலாம். அநேக வழிகளோடு, ஒரு வேதனைகளோடு, ஒரு உபத்திரவங்களோடு, ஐயோ எனக்கு யாருமே ஒரு உதவி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்கள் ஒரு ஓட்டத்தை ஓடி இல்ல ஓட முடியாம நீங்க களைச்சு போய் கூட உட்கார்ந்துருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அதற்கு ஒரே ஒரு காரியம், நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உன்னை சூழ்ந்து நிறைய சாட்சி இருக்குது, அதை பார்த்து நீ ஓட ஆரம்பி. அல்லேலூயா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளை? அப்போஸ்தலராகிய பவுலையாவை குறிச்சினுடைய வாழ்க்கையில ஒரு 2 சம்பவங்களை நான் சொல்ல முடியும். அவர் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர் 26-24 வசனத்துல அவர் தன்னை குறித்த சாட்சியை ஃபெஸ்டஸ் அப்படிங்கிற ஜூதேயா கவர்னருக்கு முன்னாடி தன்னுடைய சாட்சியை விளங்க பண்ணும்போது அவர் சொல்றான், பவுல் யூ ஆர் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றான். நீ குழம்பி போயிருக்கிற, நீ ஒன்றும் சரியில்லை, உன் மைண்டு சரியில்லை அப்படின்னா கிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படி ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆண்டவருக்கு, அவனை பார்த்து உலகம் இப்படி சொல்லுது. அநேக உபத்திரவத்தோடு அவர் ஓடிக்கொண்டு இருக்கிறார். சொந்த ஜனங்களால் காட்டி கொடுக்கப்பட்டு இப்ப ஒரு பெரிய சிறையிருப்புக்குள்ளார அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என் அருமையான பிள்ளை, அதே அப்போஸ்தலர் 22-22 பார்த்தீங்கன்னா, யூதேயா பிள்ளைகளுக்கு, யூத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அவர் சொல்றாங்க, உன்னை நாங்க கல்லெறிந்து கொல்லணும், நீ வாழத்தை, you are not fit to live அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அருமையான பிள்ளைகளை, ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு நடந்த கதைகளை நான் சொல்லுகிறேன். அதே 1 Corinthians chapter 4, இதை நீங்களும் நானும் படிக்கணும். 1 Corinthians chapter 4 நீங்க படிச்சீங்கன்னா, அவர் 11, 12, 13 நான் படிக்கிறேன் பாருங்க. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ளூரல்ல சொல்றாரு. தன்னோடு அநேக ஜனங்களை, கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓடுகிற பிள்ளைகளுக்கு உள்ள நிலைகளை சொல்லுகிறார். 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும். இங்கே தான் இருக்குது. எப்படி இருக்கிறாங்களா? இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும், filth of this world. என் அருமையான பிள்ளைகளை, இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும், எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். என் அருமையான பிள்ளைகளே, அப்பா, ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய ஓட்டம் எவ்வளவு வேதனையோடு போய்கொண்டு இருக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த வசனத்தை சொல்றேன். அவர் சளைத்து போகல, அவர் களைச்சு போகல, அவர் அப்படி ஆகல. அவருடைய வாழ்க்கை முடிவில் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அப்பா, இப்பேற்பட்ட துன்ப பாதையிலே, இப்பேற்பட்ட பொல்லாத பாதைகளிலே கடந்து போன பவுலையாவுடைய வாழ்க்கை முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, திரளான சாட்சிகளிலே ஒரு சாட்சியாக அவர் இன்னைக்கு நம்மளுக்கு நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஓட்டத்தை முடித்தவராய். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான பிள்ளையே, இன்னைக்கு நான் காலையில உங்களுக்கு சொல்ல முடியும், எல்லாரும் அவங்கள they are not encouraging us. நீங்க இந்த வசனத்தை சரியா புரிஞ்சு கொள்ளணும். விட்னஸஸ் அப்படின்னு சொல்லும்போது கிரீக்ல மார்டையர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி ஆண்டவரை அடைந்தவர்கள், இவங்க தான் விட்னஸஸ். அல்லேலூயா சொல்லாம, இவங்க தான் சாட்சிகள். அவங்க நம்மளை பரலோகத்தில் இருந்தாலும் என்கரேஜ்லாம் பண்ணல, அவங்க வாழ்ந்து போன தடங்கள் இருக்குது பாருங்க, இது எல்லாம் என்னை சூழ்ந்து இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைய? இன்னைக்கு நீங்க காலையில ஒரு வேளை அநேக வேதனைகளில், அநேக ஒரு உபத்திரவங்களில், அநேக வேண்டாத காரியங்களை நீங்க அகப்பட்டு ஒருவேளை ஒரு விரக்தியோட உட்கார்ந்துருந்தா, நான் இன்னைக்கு
சொல்ல வரேன். பவுலையாவுக்கு நடந்த அநேக காரியங்களை நம்ம படித்தோம். இப்போ 1 கொரிந்தியர் 4 நான் படித்து கொடுத்தேன். நீங்கள் அதில் பாதி போயிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, இல்லை முழுசாக போயிருந்தீங்கனாலும் பரவாயில்ல. அவரால் ஓட்டத்தை முடிக்க முடிஞ்சது. ஒரு எளியா சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைய? He ran his race and he finished his race perfectly. அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் சுற்றி திரளான சாட்சிகள் இருக்கிறது. அல்லேலூயா. யார் அந்த சாட்சிகள்? எபிரேயர் 11 எழுதப்பட்ட அத்தனை பேரும். அல்லேலூயா. 16 பேரை சொல்லி இருக்குது. அல்லேலூயா. மீதி சில பேரை வகையாக பிரித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள், அக்கினியை அவித்தார்கள் அப்படின்னு சொல்லி குரூப்பாகவும் ஒரு சில ஜனக்கூட்டத்தை பேர் சொல்லாம பிரிச்சிருக்கிறாங்க. என் அருமையான பிள்ளைகளை, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க போய் கொண்டிருக்கிற வேதனை பாதையிலே இந்த சாட்சிகள் அத்தனை பேரும் எந்த சூழ்நிலையாவது அவங்க அனுபவிச்சுதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்றும் உங்களுக்கு புதிதல்ல. ஏன் இவங்களெல்லாம் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்தா எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் இதெல்லாம் கடந்து அவர்கள் முடித்திருக்கிறார்கள் ஓட்டத்தை. ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஏன் அநேக துன்பம் வந்தது, துயரம் வந்தது, அநேக பொல்லாத காரியங்கள் அவங்களுக்கு எதிர்க்க தான் வந்தது. ஆனா அவன் பொறுமையோட ஓடிட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் பொறுமையோட ஓடினான். இன்னைக்கு முதல்ல ஓடின ஓட்டம் ஒருத்தவன் இருக்கானே, அவனுக்கு முன்னாடி மேகம் போன்ற சாட்சி இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஆபிரகாம் அழைக்கும் போது அவர் ஓட்டம் ஓடினதுல அவனுக்கு முன்னாடி ஒரு சாட்சி கிடையாது என் அன்பு பிள்ளையே. ஆனா இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? சோர்ந்து போகாத திரளான சாட்சிகள். அதுதான் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. Our ancestors were faithful in their difficult trials throughout their journey. நீங்க வேதத்தை போய் படித்து பாருங்க, ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்து பாருங்க, நீங்க எப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும்னு புரிஞ்சு கொள்ள முடியும். மோசஸ் வாழ்க்கையை பொறுத்துக் கொள்ளுங்க. ஒரு வேலை ஸ்தலத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புல எவ்வளவு வேதனைகள், அவமானங்கள், பொல்லாத காரியங்கள் அவனை கல்லெறிஞ்சு கொள்ற மாதிரிலாம் வர்றாங்க. அதுல அவன் எப்படி கடந்து போனான் தெரியும் உங்களுக்கு. மேகம் போன்ற சாட்சி இருக்கப்பா என் அருமையான பிள்ளைங்க. தாவீது போல உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, உங்க உயிரை வாங்குறவங்க எப்படி பழி வாங்காம வாழணும், எனக்கு ஒரு சாட்சியா இருக்கிறானே. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைங்க, மேகம் போன்ற சாட்சி. தாவீதுக்கு அது மாதிரி ஒரு சாட்சி இருந்துச்சா? எனக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு அது மாதிரி ஒரு சாட்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆபிரகாம் மோசஸுக்கு இருந்துச்சுன்னா தெரியாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்கள். இன்னைக்கு நான் காலையில சொல்றேன், உன்னுடைய ஓட்டம் ஒரு மாதிரியா இருக்குதாப்பா. இன்னைக்கு சொல்றேன், நீ பொறுமையா ஓடணும்னா இவ்வளவு சாட்சிகள் இருக்குது, பார்த்துக்கொள்ளு. எபிரேயர் 11 போய் படிச்சு அவங்க வாழ்க்கை வரலாறு அரசி பாருங்க. உன்னுடைய உபத்திரவத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிற வழியை விட பெரிய வழியிலே அவர்கள் கடந்து வந்தவர்கள். they all finished their race. அப்போஸ்தலர் பவுலையா தான் சொன்னேன், துன்பப்பட்டோம், சகிக்கிறோம், பாடுபட்டோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், எல்லாத்தையும் இருக்கிறோம்னு சொல்கிறவன் கடைசியில் சொல்கிறாரு, நல்ல ஓட்டத்தை ஓடனம்பா, போராடனம்பா, ஓட்டத்தை முடித்தேன். பொறுமையாக ஓடிட்டார் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, இவன் ஓட்டத்தை விட்டுறாத. ஒருவேளை தங்கி இருந்தியா எங்கேயாவது, யூ ஆர் நாட் அலோன். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த ஹீப்ரூ பிலீவர்ஸுக்கு என்கரேஜ் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் எழுதினது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை சுற்றி நான் திரளான மேகம் போன்ற சாட்சிகளை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். கிளவுட்ஸ் இது என்ன தெரியுமா பண்ணும்? ஒரு முக்கியமான காரியம், நான் அதையும் சொல்றேன். யோபு 36, 27, 28 படிச்சீங்கன்னா, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அவைகள் மேகங்கள் பெய்து அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? அப்பா, கிளவுட்ஸ் என்ன தெரியுமா பண்ணும்? உஷ்ணத்தின் தணிக்கும். இட் அலிவியேட்ஸ் தி பெயின். இன்னொன்று, அது மழை பொழிது என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்கும். இதுதான் கிளவுட்ஸினுடைய வேலை. இந்த மேகம் போன்ற சாட்சிகள் 11வது அதிகாரத்தில் உள்ளவங்களை நீங்கள் நல்லா தியானித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ போய்கொண்டிருக்கிற எந்த பாடுகளிலும் உனக்கு அந்த உஷ்ணம், அந்த ஆக்கம், அந்த தாக்கத்தை கர்த்தர் தணிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க வாழ்க்கையில் கடைசியில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கும் அதே ஆசீர்வாத மழை பொழியும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு
பண்ணும். ஒரு அல்லேலியா சொல்றான், இதான் மேகம் போன்ற சாட்சி. என் அருமையான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட என்னோட பேசுக. யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு. It doesn't matter how slowly you go, as long as you do not stop. கான்ஃபியூக்கியஸ் அப்படிங்கிற ஒரு ஞானி சொல்லுகிறார், அப்பா நீ எவ்வளவு மெதுவாக ஓடுறீங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நீ ஓடாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு அல்லேலியா சொல்லாமா? இன்னைக்கு ஒருவேளை காலையில் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய உபத்திரவங்கள் உங்களை ஒருவேளை தங்க வச்சிருச்சு அப்படின்னா, நோ அப்பா, you cannot stay. You can take rest, but you cannot stay in one place. அல்லேலூயா சொல்ல மாட்டேமா? ஆண்டவர் சொல்றார், உன்னை சுற்றி மேகம் போன்ற இவ்வளவு சாட்சிகளை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் அருமையான பிள்ளைய, ரொம்ப எபிரேயர்ல அதே 12வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, throw off everything that hinders, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி நான் பொறுமையா ஓட போறேன்? பாரம். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் தொப்பையும் தொந்தியோடையும் ஓடனா ஓட முடியுமா? இல்ல பெரிய பெரிய இரும்பு ரொம்ப ஹெல்மெட்டை போட்டுட்டு இரும்பு கவசத்தை போட்டுட்டு அவனால ஓட முடியுமாப்பா? ஓட முடியாது. அவன் எதெல்லாம் களைச்சி விட்டுட்டு எவ்வளவு லேசா தன்னை ஆக்கி கொள்ளணுமோ அப்படி ஓடணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளே? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பொறுமையோடு ஓடணும்னா உன்னை பாரம். அவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் unnecessary weights. உன் வாழ்க்கையில உனக்கு தேவையில்லாத அப்படின்னு சொல்றதை விட உனக்கு சம்பந்தப்பட கூடாத பாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி விடணும். அல்லேலூயா. முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவருடைய கிருபையில. இட் குட் பி எனிதிங். இட் குட் பி எனிதிங். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையா இருக்கலாம்ப்பா. பவுலையா சொல்றான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுங்க. பின்னாடி பார்த்தா இந்த பையன் நல்ல பையன் இல்லை, சபையை துன்புறுத்தினவன், எல்லாத்தையும் பண்ணவன், அதெல்லாம் பார்த்தா கில்ட்டி வந்துடும். ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிட்டார், அதெல்லாம் ஓடிட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இட் குட் பி யுவர் பாஸ்ட். ஏன்னா அது உன்னுடைய ஓட்டத்தை குறைச்சி விட்ருவோம். ஐயோ ஆண்டவரே ஒன்று தான் மன்னிச்சிட்டார்ல, ஒவ்வொரு நாளும் அதுக்கு நன்றி சொல்லிட்டு போகணுமே தவிர அழுதுகிட்டு ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பிரயோஜனமும் இல்லை. நன்றி, இப்படி இருந்தேன் என்னை ஆசீர்வதிச்சிங்க, இப்படி இருந்தீங்க என்னை தூக்கி எடுத்தீங்க, இப்படி இருந்தீங்க நான் குழியில் இருந்தேன் என்னை தூக்கி விட்டீங்க. இப்படி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. It could be world allurement. உலக சிநேகிதம், உலகத்தின் மேல உள்ள உச்சை. என் அருமையான பிள்ளை, இதெல்லாம் உன்னை வந்து ஓடி விட்டுரும். உலகத்தை அனுபவிக்கணுமே. என்ன அனுபவிக்கணும்? ஆண்டு கொள்ளதான் உன்னை வைத்திருக்கிறாரே தவிர அனுபவிக்க அல்ல. தெரிந்துகொள் அப்பா. கவர்னிங் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் அதில் போய் மூழ்கி அனுபவிக்கிறது இஸ் டிஃபரெண்ட். ஒன்று அனுபவிக்க சொல்லலை. ஆண்டு கொள்ளுகிறவனுக்கு தெரியும் எதை அனுபவிக்கணும், எதை தள்ளிவிடணும்னு சொல்லி வர. அல்லேலூயா சொல்ல முடியுமா? லோத்து குடும்பத்தை எல்லாம் கூப்பிடுறாரு, எல்லாம் ஓடி வர்றான். ஆனா எல்லாரையும் தான் கூப்பிடுறாரு, ஆனா எல்லாரையும் டெஸ்டினிக்குள் போக முடியவில்லை. காரணம் என்ன? லோத் அம்மா பின்னாடி திரும்பி பார்க்குது. என் அருமையான வேர்ல்ட் அல்யூர்மெண்ட். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஓடிக்கொண்டு பின்னாடி திரும்பி போட்டு நிறைய பேர் உப்பு சில மாதிரி இருக்கிறப்பா, உன்னை இன்னைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்ல. த்ரோ ஆஃப். உப்பு சில மாதிரி இருக்கிற, அல்லேலூயா, சரி வராது, சாரமற்ற உப்பாய் நிற்கிறாய், அதையும் கவனித்துக் கொள்ள. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு. இன்னொன்று பார்த்த அப்படின்னா, உலகத்தினுடைய என்னது பண ஆசைன்னு சொல்லலாம், பொருள் ஆசைன்னு சொல்லலாம். இது உங்களை இழுத்து விட்டுரும். எப்படின்னா, இயேசுகிட்ட மத்தேயுல 19வது அதிகாரத்தில் 22வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, குறிப்பாக ஒரு ரிச் யங் மேன் வர்றான். ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைய என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன். என்ன செய்யணும்னா, எல்லாத்தையும் செய்ப்பா, கட்டளைகள்லாம் பின்பற்று அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். இயேசு உடனே சொல்றாரு, அப்பா உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உன் சொத்தெல்லாம் வித்து ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு கொடுத்து விட்டு என் பின்னாடி வாங்குறாரு. அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் இருந்ததுனால சோகத்தோடு போயிட்டானா. அப்பா உலக பொருள் சம்பந்தமான ஆசை இழுத்து விட்டுரும். அப்பா நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க என் அருமையான பிள்ளைகளை. உலகத்திலே நீ பெரிய காரியங்களை அடையணும்னு ஏதாவது தீர்மானம் வச்சிருக்கிறியாப்பா?
விட்டுரு விட்டுரு விட்டுரு, கேட்க கஷ்டமா இருக்கும். என் அருமையான பிள்ளைகளே, என்னப்பா நீ பில்கேட்ஸ் ஆகி என்ன பண்ண போற சொல்லுப்பா. கூகுளுக்கு சிஇஓ ஆகி நீ என்ன பண்ண போறப்பா சொல்லுப்பா. ஆம்பிஷன், நீ நினைக்கிற ஆம்பிஷனோட கர்த்தர் உன்னை பெரிய திட்டத்தோடு ரட்சித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம். என் அருமையான பிள்ளைய, நான் உங்களுக்கு சொல்ல வரேன், வேர்ல்டு நாலேஜ், இன்னைக்கு உலக அறிவு போய் இன்னைக்கு நிறைய பேர் வேத அறிவு இல்லாம வாழ்றான். அல்லேலூயா. சயின்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீ எப்படி ஐயா நீ ஓடி வர முடியும்? கொழுப்பு பிடிச்சிருக்குதுப்பா, உனக்கு உலக கொழுப்பு இருக்குதுப்பா. என் அருமையான பிள்ளைய, நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தோட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்பா, அது ரொம்ப ஆபத்து. உன்னை ஓட விடாது, உன்னை சோர்ந்து போக வச்சிடும், களைப்படைய வச்சிடும். பிகாஸ் ரொம்ப தேவையில்லாத பாரத்தோட ஓடும்போது you will use more energy, you will soon get tired. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் விட வேண்டியதை விடாம ஓடுறதுனால அவன் வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா, டயர்ட் ஆகி தன்னையே நொந்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். உங்களுக்கு தான் சொல்றேன், அப்பா என் அன்பு பிள்ளையே, நம்ம சபைக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். த்ரோ ஆஃப் எவ்ரி திங் அப்பா, த்ரோ ஆஃப் எவ்ரி திங். பொறுமையா ஓடணுப்பா. 100 மீட்டர் ரேஸ் இல்லப்பா, 100 மீட்டர் ரேஸ் இல்லப்பா, இது மரத்தன் ரேஸ் அப்பா. என் மூச்சு முடிகிற வரைக்கும் ஓடுகிற ஓட்டம். ஆமேன்னு சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைய? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஓட வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பொறுமையோட ஓடு அப்படின்னு சொல்லுகிறாரு. சில நேரத்தில் நான் த்ரோ பண்ண வேண்டியது ரொம்ப நல்ல காரியங்களாகவும் இருக்கும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல காரியங்களா இருக்கும், இன்னசென்ட்டான காரியங்களா இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கலாம். என் அருமையான பிள்ளைகளை, சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட ஒரு ஐக்கியம் பயங்கரமா இருக்கும். சில பேருக்கு பிசினஸோட ஒரு ஐக்கியம், சில பேருக்கு வேலையோட உள்ள ஒரு ஐக்கியம். இது எல்லாம் பண்ணும். இதெல்லாம் கெடுதல் கிடையாது, கெடுதல் கிடையாது. ஆனா நீ ஓடுற ஓட்டத்துக்கு நல்லது கிடையாது. அதை புரிந்து கொள்ளு. It is not about choosing between bad and good. It is all about choosing between better and best. ஒரு அல்லேலூயா சொல்லமான ஓடுறதுக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்பா, பந்தய பொருளை அடையிற மாதிரி ஓடணும்னு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என் பாரத்தோட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு. என் அருமையான பிள்ளைகளை, கிறிஸ்டியன் லைஃப் இட் இஸ் நாட் அபவுட் குட் அண்ட் பேட் அப்பா. It is all about choosing the better and best to run the race for in my life. என் அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், whatever the things that slows your spiritual journey, throw it out. Hallelujah. ஊர் உலகத்தில் பேசுகிற வேணாத ஃபோன் காலாக இருக்கலாம், உள்ள உன்னோட பேசுகிற வேண்டாத நபர்களாக இருக்கலாம். பதறி பதறி ஜபம் பண்ணு. அல்லேலூயா. அவர் ஆமென் சொல்ல முடியுமா? த்ரோ ஆஃப் அப்பா. நீனும் ஓட முடியாது, அவங்களும் ஓட முடியாது. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக எப்படி நான் ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுங்கள் அப்படிங்கிறாரு. forsaking the sin that entangles. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சில பாவங்களை பழக்கமாயிருச்சு. அவனுக்கு இன்னைக்கு அது பாவமாகவே தவறல. இஸ்ரேல்னா அது பாவங்கிற மாதிரி இவங்க இருக்கிறாங்க. பாவம், பிறந்ததில் என்ன பண்ணிட்டேன், விவரம் தெரிஞ்சதில் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அடிக்ட் ஆகி நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய பெரிய காரியங்கள்லாம் உன் பிரச்சனையை தடை பண்ணவே போகிறதில்ல. உன்னுடைய ஓட்டத்தை சின்ன சின்ன காரியங்கள் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். God is always careful about dotting the I's and crossing the T's. அப்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும், எந்த மாதிரி காரியங்கள் உங்களை தடை பண்ணுது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி பாவத்தோடு நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? காலை வேளையில் அன்போட கேட்குறேன். எதெல்லாம் உன்னுடைய ஆண்டவருக்கு முன்னாடி உங்களுக்கு நிற்கும் போது கூச்சமாக இருக்காதா? இல்லைங்களா? உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். நம்ம ஆண்டவர் பிரசன்னத்தில் போய் நிற்கும் போது இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இட் ட்ரிப்ஸ் யூ டவுன். இது என்ன ஆகுது அப்படின்னா, வெயிட்டு வந்து என்ன வேகமாக ஓட முடியாமல் ஒழுங்காக ஓட முடியாமல் பண்ணுது. இந்த சின்ன என்ன பண்ணுது, என்னை கீழே தள்ளி விடுகிறது. என்டாங்கிள்ஸ் அப்படிங்கும்போது இட் ட்ரிப்ஸ் யூ டவுன். ஒன்று என்னை பிளாக் பண்ணுது, ஒன்று என்னை காலை இடறி விழ வைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? சில நேரங்களில் நம்ம செய்கிறோம், நம்ம பிள்ளைங்களை கண்டிக்க முடியலை, உன்னை கீழே விழுந்திருக்கேன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஏன்னா ஒன்று ட்ரிப் பண்ணிருச்சு, நீ சொன்னால் அவன் பிள்ளை கேட்டுரும். நீ ஒழுங்கா, நீங்கள் ஒழுங்கா
கேட்டுருங்க. அதுவும் இந்த ஊரில் வேற பிள்ளைங்க வளருதுங்க, நல்லா பேசுதுங்க. வேற என்ன சொல்கிறீங்க? நல்லா பேசுதுங்க. நீ ஜெபிச்சியா காலையில்? அப்படி ஒரு பார்வையிலே நீ புரிஞ்சுக்கணும், அப்பா நீ காலையிலேருந்து இருந்து இன்னும் பைபிளை கூட தொடலை. அதுதான் அந்த பார்வையினுடைய அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாமா? என்ன, சில பேருக்கு பிள்ளைங்கள்லாம் நல்லா வரணும், இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எப்படி? ஹலோ, நீ கீழே விழுந்து கிடக்குறங்கப்பா. ஆண்டவர் சொல்கிறாரப்பா, இன்னைக்கு ஒன்றும் ஒதுக்கி விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லைப்பா, அவர் அன்பானவரப்பா. இன்னைக்கு காலைல சொன்னார், நீ முதல்ல எந்திரி, நீ எந்திரிச்சு ஓட்டு, உன் ஓட்டத்தை ஒழுங்காக ஓடு, பொறுமையாக ஓடு. அட்வைஸ் பண்ணுறது இங்கே யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். ரோமர் 6வது அதிகாரம் 10-12 படிச்சிங்க அப்படின்னா, நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளார. அந்த பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அடிக்டடாக இருக்கிறீங்களா? அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம் தான் அப்படிங்கிறாரு. என்னாலுமே இதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் அவிசுவாசத்தினால விழுந்து போகிறாங்க. ஓ, இந்த அடிமை ஆயிட்டேன், இனிமேல் இதுலேருந்து நான் விடுதலையே ஆக முடியாது. இதுவும் அவிசுவாசம் தான். என் அருமையான பிள்ளையே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, 1 பேதுரு 2:11 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் எப்படி நம்மளை அறிமுகப்படுத்துறாரு? அந்நியர், பரதேசி. எப்படி? யூ ஆர் ஏலியன், யூ ஆர் பரதேசி அப்படிங்கிறாரு. பரதேஷ் அப்படிங்கிறாரு. அப்பா, நீ இந்த நாட்டுக்குரியவனே இல்லை, இந்த உலகத்துக்குரியவனே அல்ல அப்படிங்கிறத சொல்றாரு. என்ன அருமையான பிள்ளைகளை, அடுத்ததாக 4வதாக அவர் எப்படி பொறுமையோட ஓடுறதுக்கு ஒரு ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமேன் சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைகளை? அப்பா, உன் கண்களை எங்கே வைக்க வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி உன் கண்களை வை. அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை சாட்சி இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு யார் மேல கண்ணை வைக்க சொல்லி இருக்குது இங்க வேதத்தில் அப்படின்னா, இயேசுவின் மேல். ஏன் அப்படின்னா, அந்த ஓடுனவங்களாம் இருக்காங்க பாருங்க, மேகம் போடும், ஒரு பயம் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆமென் சொல்ல முடியுமா? விழுந்தார்கள், பாவத்தில் விழுந்தா, அவிசுவாசத்தில் விழுந்தா, கீழ்ப்படியாமையில் விழுந்தா, என்னென்னமோ விழுந்திருக்கிறான். ஆனா விழுந்தவன்லாம் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டான், அது ஒன்று சூழ்ந்து நிற்கிறது. ஆனா நீ ஒழுங்கா ஓடி முடிக்கணும் அப்படின்னா, அவன் எதை பார்த்தான் தெரியுமா? அவனுக்கு வச்சிருக்கிற டெஸ்டினியை பார்த்தான். அந்த டெஸ்டினி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அருமையான பிள்ளைகளை, தேவ செய்தியை கேட்கிறப்பளே, நீ எதப்பா வச்சு ஓடுற? வாட் இஸ் யுவர் கோல்? இட் மஸ்ட் பி அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஃபிக்ஸிங் யுவர் ஐஸ். அஃபாரோ அப்படிம்பாங்க, HPHORAO கிரீக்ல சொல்லுவாங்க. இது அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் மேயிற கண்களை அகற்றி ஒரு இடத்துல ஒருமுகப்பட்டது. அல்லேலூயா. இதை பார்க்கிற இந்த விரல் அப்படின்னா மீதி எதுவும் தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாமா? 5 விரல்ல இந்த விரலை தான் பார்க்குறீங்க அப்படின்னா, எதெல்லாம் தெரியுது அப்படின்னா நிறைய தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்ம சரியாக பார்க்கலையா? அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸிங் யுவர் ஐஸ். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கம்ப்ளீட் ஃபோக்கஸ், ஹோல் ஹார்ட்டட் ஃபோக்கஸ். இந்த விரலை பார்த்தனா இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியக்கூடாது. அவர் சொல்றாரு, நீ ஓட்டத்தை, கிறிஸ்துவ ஓட்டத்தை எப்படி தெரியுமா ஒழுங்கா ஓட முடியும்? இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடு. ஆமென் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறது. என் அருமையான பிள்ளைகளே, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அதற்கு ஒரு வசனம் நான் உங்களுக்கு அன்பாக சொல்லி கொடுக்க முடியும். எபிரேயர்ல 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் எப்படி இருக்குதுன்னா, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க, பிரதர் உங்களுடைய வேதனை உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் எனக்கு தெரியாது. ஏன்னா அதே வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, இல்லைங்களா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்கல்ல, அத்தனை வேதனைகளையும் ஆண்டவர் அதற்கும் மேலாகவே அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? He was made perfect in sufferings. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவம்னா இதுக்கு மேல ஒரு உபத்திரவம் கிடையாது இந்த உலகத்தில், அவ்வளவுதான்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த உபத்திரவங்கள் எல்லாம் என் இயேசு அதை சகித்து சுமந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அதனால தான் சொல்லுது, மேகம் பண்ற சாட்சியை பார்த்து நீ ஓட ஆரம்பிச்சிரு. ஆனா நீ ஓடும் போது எதை பார்த்துக்கிட்டே ஓடணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா he is the perfect witness. கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? அவங்கெல்லாம் கிரேட் கிளவுட் ஆஃப் விட்னஸஸ். he is the greatest and perfect witness. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, என் அருமையான பிள்ளைகளே, யோவான்ல 19வது அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்லுது, சிலுவையில் தொங்கும்போது ஒரு வார்த்தையை சொல்வார், இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அப்பா, ஓட்டத்தை பாதியில் முடித்தவர் அல்ல, சிலுவையிலே உபத்திரவத்திலே பூரணப்பட்டவராய் தன்னுடைய ஜீவனை கடைசியில் விடும்போது அந்த ஜீவாதிபதி சொன்னது என்ன தெரியுமா? ஓட்டத்தை முடிச்சிட்டப்பா, பர்ஃபெக்டா முடிச்சாரு. கீழே விழுந்து, கீழே எழுந்து, கீழே பாவத்தில் விழுந்து ஏமாத்து இப்படியெல்லாம் கிடையாதப்பா, அவர் பர்ஃபெக்டா ஓடி முடிச்சிருக்கிறாரு. அதனால தான் சொல்லுது, உனக்கு பக்கா எக்ஸாம்பிள் யாராகவே இருக்கிறார்னா தேவ கடவுளாய் இருந்தும் தேவ குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உனக்கு பர்ஃபெக்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் விட்னஸா இருக்கிறார். அவரை பார்த்து ஓடு. அல்லேலூயா. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ். வேற எங்கேயும் பார்க்காத. ஐயா ராஜன் ராபர்ட்டை பார்த்தினா விழுந்துருவேன், இல்ல பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க. யாரையும் பார்க்காத, யாரையும் பார்க்காத. என் அருமையான பிள்ளைகளை, நம்ம யாரை எக்ஸாம்பிளா வச்சு ஓடணும் அப்படின்னா இயேசுவை. அல்லேலூயா. என்ன போல ஒரு ஆளும் ஆயிராதீங்க. நம்ம எல்லாரும் இயேசுவை போலதான் ஆக வேண்டும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? என்ன போலலாம் ஆகிறதுக்கு உங்களையும், நான் யாரை போல ஆகிறதுக்கும் என்னையும் ஆண்டவர் அழைக்கல, அவரை போல ஆகும்படி. அல்லேலூயா. he is the perfect runner. ஹீப்ரு 2:10 சொல்லுகிறது. என் அருமையான பிள்ளைகளை, நீங்க எந்த சூழ்நிலை போயிருந்தாலும் அந்த சோதனையை தாண்டி ஓட்டத்தை முடித்த இயேசு. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு மிகுந்த அன்போடு சொல்ல முடியும், அவர் எப்படி அந்த ஃபிக்ஸிங் யுவர் ஐஸ், அவர் எப்படி அவர் ஓடினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. விசுவாசத்தோடு ஓடணும். இயேசுவை நோக்கி ஓடும்போது நான் எப்படி ஓடுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீப்ரு 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது. என் அருமையான பிள்ளைகளை, அவர் அவமானத்தை எண்ணாமல் ஓடினார். கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? எப்படிப்பா ஓடுற? எப்படிப்பா ஓடுற? எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, யாருமே என்ன கண்டுக்கிறது இல்லை பிரதர். என்ன ஒரு மனுஷனாவே நீ ரொம்ப வெயிட்டோட ஓடிக்கிட்டு இருக்க, நீ தேவையில்லாத பாரத்தோட ஓடிக்கிட்டு இருக்க. கிறிஸ்தவனே, அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏன்ப்பா எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிக்கணும், எல்லாரும் உன்னை அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் உன்னை கண்டுக்கணும்ட்டு நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை இயேசு பார்க்குற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் இன்னைக்கு காலையில் அன்போடு தான் கேட்க விரும்புகிறேன். அவமானம் வரதான் செய்யும். பவுலையாவுக்கு நம்ம படித்தோம், 1 கொரிந்தியர் 4:10-13, துன்பப்பட்டு சகிக்கிறோம், பாடுபடுகிறோம், உலகத்தில் கந்தை போல ஆகிறோம் சொல்றாரு, குப்பையை போல என்னப்படுகிறோம், ஃபில்த் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் என்னப்படுகிறோம், இப்படியெல்லாம் இருக்கிறோம்ப்பா. இன்னைக்கு உங்களை அப்படி யாரும் நினைக்கலையப்பா, இன்னைக்கு உங்களையும் இன்னைக்கு யாரும் அப்படியெல்லாம் நினைக்கலையாப்பா. டிஸ்பைசிங் த ஷேம். எப்படி ஷேமு? பரலோகத்தின் தகப்பன், பரலோகத்தில் உள்ள தேவகுமாரே மனுஷ உருவில் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். என்னென்ன அவமானப்பா, பெரிய அவமானம். அவர் மனுஷனாவே வந்தது. ஏன்? கடவுளப்பா, அவரு மனுஷ ரூபத்தில் வந்துட்டார், சிலுவையில் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாரு. நீ தேவகுமாரனால் கீழே இறங்கி வாங்குறான். People are questioning his divinity. ஹலோ, சீஷர்கள் 3 வருஷம் அவரோட படுத்து உறங்கி அற்புதங்களை அதிசயங்களை கண்டு மெஸ்ஸியா என்றும் தேவகுமாரன் என்றும் அறிக்கையிட்டு உயிரையும் கொடுப்பதற்கு தயாரா இருந்தவன் கடைசி நேரத்தில் ஒரு பய பக்கத்தில் இல்லை. இவர் தெரியாதுங்கிறான் ஒருத்தவன் மறுதளிக்கிறான், ஒருத்தவன் காட்டி கொடுக்கிறான். ஷேம் யாருக்குப்பா? என்னென்ன ஷேம் பண்ணாருது, பயங்கரமான ஷேம்ங்க. என் அருமையான தேவ பிள்ளைகளை,
உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக இயேசு தன்னுடைய ஓட்டத்தை ஓடும்போது பொறுமையோடு ஓடினாரு. பொறுமையோடு ஓடுறது அப்படின்னு சொன்னால், ஐ எம் நாட் டிஸ்ட்ராக்டட் பை எனி அதர் திங். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹலோ, நீங்கள் ஓட்டத்தை ஓடும்போது உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று தான் நீ நினைக்கணுமே தவிர, அவனை வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஓட மாட்டேன். அவனை வேடிக்கை பார்த்தீங்கன்னா நீ ஓட மாட்டேன். வேற ஒருத்தன் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? இயேசு என்ன அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது என் அருமையான பிள்ளைகளை. என்னன்னா, எப்படி சொல்கிறாரு அந்த ஒரு காரியத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he chose not to think about it. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த அவமானத்தை இவர் அவமானப்படுத்தினார், அவ்வளோதான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப சிம்பிள். ஹலோ, இந்த ஷேம் which comes upon him, do you know how he handled it? He despised the shame. அதை அசட்டை பண்ணிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான்ப்பா பண்ணணும். என்ன நிறைய பேர் அவமானப்படுத்தலாம்ப்பா, உங்களை நிறைய பேர் அவமானப்படுத்தலாம்ப்பா. how you are handling அப்பா, அசட்டை பண்ணிட்டு போ. நீ ஓடுற ஓட்டத்துக்கு அதுக்கெல்லாம் உட்காந்து ஊழுன்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்காண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? உனக்காண்டி சிலுவையில் சிந்தது வேஸ்டப்படாதா? என் அருமையான பிள்ளைய, நீ போகணும். உன்னுடைய ஜர்னியை அதுதான் கெடுக்கும். என் காலகட்டத்தில் 2013-14 சில சம்பவங்கள் நடக்கும்போது அழுது 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 தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தேன். என்னோட ஆண்டவர் சத்தம், அந்த சத்தத்தை துல்லியமாக கேட்டேன். அவர் சொன்னார், அப்பா நீ என்னோட வரப்போறியா இல்லை இங்கே உட்காந்துருக்க போறியா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் உன்னை கூட்டிகிட்டு போகிற வழியில் நீ வரப்போறியா இல்லை உட்கார்ந்து இருக்கிறியா? என்னப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஆடி போயிட்டேன். அப்பா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவமானம் வரும், விரக்தி வரும், எல்லாமே வரும்பா. எதுவும் என்னை உட்கார வைத்து விடக்கூடாது. டிஸ்பைஸ் த ஷேம். அவமானம் வருதா, அதை அசட்டை பண்ணிட்டு போ. கணவன் பண்ணலாம், மனைவி பண்ணலாம், பிள்ளைகள் பண்ணலாம், சொந்தம் பண்ணலாம், சொந்த பந்த நண்பர்கள் பண்ணலாம், இல்லை சபையில் கூட நீங்கள் அனுபவிக்கலாம். இதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு ரொம்ப பேத்தட்டிக் ஃபிகர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காத. நோ 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 நோ, நீ ஓடலைன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லிக்கலாமா? இன்றைக்கி ஆண்டவர் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் என் இருதயத்தில் போட்டதை நான் உங்களோட அன்போட பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட பிள்ளை. இயேசுவை பாரு, கடவுள் வந்து உனக்காண்டி எனக்காண்டி இவ்வளோ அவமானப்பட்டார. நான் ஒரு சில அவமானங்களை கூட சகிக்க முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்கள் நான் அதை ஹேண்டில் பண்ண விதம், டிஸ்பைஸ் த ஷேம். அவர் அப்படி பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா என் அருமையான பிள்ளைகளே? அடுத்து அவர் எப்படி பண்ணாரா? சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து இது மாதிரி எனக்கு வந்தால் கூட நான் சகிச்சிடுவேன் பிரதர், ஏன்னா எனக்கு போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்பா, திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. புரிந்தவங்க கரங்களை தட்டிக்கலாமா? அல்லேலூயா. நீங்கள் நிறையா பேருக்கு அப்படித்தான். அது மாத்திரம் வந்தால் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், இதை தான் ஹேண்டில் பண்ண முடியல. இல்லைப்பா இல்லைப்பா, அவனுக்கு இருக்கிறத அவன் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஆண்டவருடைய உதவிக்காண்டி தவிச்சிக்கிட்டு இருக்கிறான்ப்பா. நீனும் அதே மாதிரி இருப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா என் அன்பு பிள்ளைகளே? இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான்ப்பா. உனக்குன்னு ஒரு சிலுவையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். காலிங்கே அதுதான். அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து என் பின்னாடி வரக்கடவைங்கிறார். உனக்குன்னு ஒரு சிலுவை. உனக்கு சுமக்க முடியாததை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, எனக்கு சுமக்க முடியாதையும் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லிக்கலாமா என் அன்பு பிள்ளைகளை? இந்த கால வேளையில் சிலுவையை அவர் என்ன வேணான்னு சொல்லலை, சகித்தார். அப்படின்னா புட் அப் அப்படின்னு அர்த்தம். என்டியூர், இதுக்கு பேர் தான் என்டியூர். அப்படின்னா சகித்து பொறுமையோடு, நாட் கிவிங் அப், அதனுடைய அர்த்தம் உறுதியாக இருக்கிறது. என்ன வந்தாலும் நான் இதை சுமந்து சகித்து செல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஆண்டவர் கொடுத்துட்டாரு, கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணுது, விட்டுறோமே. அதை எப்படியாவது சொல்லி சகித்து தானே இருக்கிறோம். இல்லை சில பிள்ளைய கீழ்ப்படிய மாட்டேங்குது, சில பிள்ளைங்க சொன்ன வச்சு சுத்தமாக கேட்க, அவங்க இஷ்டத்துக்கு பிள்ளைங்க தானே, சகித்து தானே வாழ்கிறோம். அது ஒரு சிலுவை மாதிரி. ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு மற்ற காரியங்களுக்கு அப்படி செய்கிறோமே. என்ன சொல்கிறீங்க? இயேசு எப்படி பண்ணாரா? ஃபிக்ஸிங் அவர் ஐஸ். ஏன் பண்ணணும்னா அவர் போல் நானும் சகிக்க வேண்டும். ராமேன்னு சொல்ல முடியுமா? அவர் போல் நான் சகிக்கணும். ஷேமை டிஸ்பைஸ் பண்ணார், சிலுவையை சகித்தார். இன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரி பெயினில் போயிட்டுருக்கிறீங்க? ஆஸ்க் காட், give the strength to endure it. Hallelujah. Endurance is very important. என் அருமையான பிள்ளை,
2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்கு பாவம் ஆக்கினார். சிலுவையை சகித்து நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவரு மேலே வைத்து நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தாரப்பா. அவருக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. அவருக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். இதுக்கு எனக்கு ஐ எம் நாட் டிசர்வ் டு ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிலாம் சொல்லாதப்பா. டிட் காட் ஜீசஸ் டிசர்வ் டு கோ ஃபார் த கிராஸ்? நீங்களும் சொல்லுங்க, அவர் அதுக்கு தகுதி உள்ளவரா? சாபம்பா சிலுவையை சுமந்து போறது, சிலுவையில் அறையப்படுறது அந்த நாளிலே அது சாபத்திடான செயலப்பா. உங்களுக்காண்டி எனக்காண்டி அவர் சகித்தாரப்பா. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த ஒரு பாடுகளை நம்ம சகித்து போகணும். என்ன அருமையான பிள்ளை, பொறுமையோடு ஓடணும்னா சகித்து ஓட வேண்டும். ஆண்டவரை ரெண்டு எடுத்து போடுங்க, தூக்கி போடுங்க. இது என்ன சைனீஸ் சர்க்கஸா? சைனீஸ் சர்க்கஸா? அதெல்லாம் இல்லை. ஆண்டவரை கிறிஸ்தவம் அப்படி ஜெபிக்க கூடாது. ஆண்டவரை இதில் ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தாரும். கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? உடைய வல்லமை எனக்கு தாரும், உடைய வல்லமையை தாரும், உடைய வல்லமையை தாரும். இதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். என்ன சொல்றீங்க? புட் அப், மேக் மீ ஸ்ட்ராங், மேக் மீ பவர்ஃபுல். இப்படி நீங்க ஜெபித்து நீங்க வாழும்படி அன்போடு நான் காலையில் கேட்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மளுக்கு விரும்புகிறாரு. ஃபிக்ஸிங் த ஐஸ். 3வது ரீசன் நான் சொல்ல வரணும். அவர் ஏன் அப்படி பண்ணார்னா, தனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்பதை விசுவாசித்தவராய் ஓடினார். கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? அப்பா, அவருக்கு தெரியும் இந்த பாடு, இந்த சிலுவை மரணம் எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் அவர் நிரந்தரமா கிறிஸ்து பரிசுத்த பிதாவினுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்க போகிறார் என்பதை அறிந்தவராய் புரிந்தவராய் விசுவாசத்தை ஓடினார். அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் ஹீப்ரூல 12வது அதிகாரம் 2 சொல்லுகிறது. எப்படி சொல்லுது தெரியுமா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, ஜாய் அவருக்கு இருக்கிறத தெரிஞ்சு விசுவாசத்தோட ஓடினார். நிறைய பாடுகள் வந்தது. எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு பிதாட்ட அவர் ஜெபம் பண்ணாராம். திரியைய தேவனிலே ஒருவராய் இருக்கிற அவர் தன்னுடைய தகப்பனுக்கு அவர் ஜெபம் பண்ணுகிறதாக இருக்கிறது. இந்த பூமியில மனிதனாய் இருக்கும் போது ஏன் அவ்வளவு பெயின்? ஏன் ஜெபம் பண்ணாரு? விசுவாசம் அவருக்கு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி நம்ம செத்தா திரும்ப வருவோம் அவருக்கு தெரியும். நானே ஜீவாதிபதி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? he believed in it. ஹல்லேலூயா. என்ன அருமையான பிள்ளைகளே, நான் தேவனுடைய பிதாவினுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கபடி நிரந்தரமாக எனக்கு ஒரு சிங்காசனம் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதெல்லாம் நம்பி அந்த ஜாய் சந்தோஷம். என் அருமையான பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு எந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்க. என் அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 5வதாக வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடு ஓடுங்கள். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுங்கள்னு சொன்னேன். அவர் ஓட்டம் எப்படி இருந்துச்சு? ஷேமை டிஸ்மைஸ் பண்ணாரு, கிராஸை புட்டப் பண்ணார், என்டியூர் பண்ணார், பொறுமையோடு அதை சகித்தார். என் அருமையான பிள்ளைகளை, இன்னொன்று தனக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தை அவர் பார்த்து ஓடி முடித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி நீங்களும் நான் விசுவாசத்தோடு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை தெரியும். 17 வயசுல தரிசனம் பெற்றவன். ஆனால் சொந்த சகோதரன் குடும்பங்களும் அவனை வெறுத்தாங்க. எப்படி வெறுத்தாங்க அப்படின்னா, அவனை கொலை செய்யும்படி அவனை வெறுத்தார்கள். கடைசியில் அவனை ஒரு அடிமையாக எகிப்து தேசத்தில் விற்று போட்டார்கள். இல்லாத குற்றத்துக்கு, விபச்சார குற்றத்திற்கு ஆளானான். செய்யாத குற்றம். சிறைச்சாலை, ராஜ கைதிகளை போடுகிற சிறைச்சாலையில் 13 வருஷங்க. அவன் 13 வருஷம். ஷேம். ஆண்டவரே, இந்த இடத்துலயாவது என்னை எடுத்து போடுங்க அப்படின்னு அவன் கேட்டது மாதிரி எங்கேயுமே எழுதலை அவனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில். அவனோடு கர்த்தர் இருந்தார். அவன் கர்த்தரோடு இருந்தார். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் பொறுமையோடு ஓடும்போது உங்களுக்கு ஒரு காரியத்தை யோசேப்பின் மூலமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எப்படி தெரியுமா செய்ய போறாராம்? அவன் தேவனுடைய வசனம் புடமிடப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். சங்கீதம் 105:19 சொல்லி, he yielded himself to be tested by God's word. என் அருமையான பிள்ளைகளை, தேவனுடைய வசனம்
அந்த காலம் வர வரைக்கும் புடமிடப்பட்டுச்சான். ஐயோ ஐயோ ஐயோ, புடமிடப்படுதுன்னா சுட்டு எரிக்கப்படுகிற அந்த ஒரு பக்குவமான நிலைக்கு வருகிற வரைக்கும் புரட்டி புரட்டி தோசை, வேகாத தோசையை கொடுத்தா எப்படி ஆயிடுது நம்மளுக்கு இல்லைங்களா? அது போல அவனை பக்குவப்படுத்துகிற மாதிரி வசனம் அவனை போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு கர்த்தர். எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தாங்க. 13 வருஷம் ஆனிச்சுங்க என் அருமையான பிள்ளைகளை. அவனை ஒரு நாள் பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஒரு சேனாதிபதியாக, ஒரு பெரிய பிரசிடென்ட் லெவலுக்கு அவனை கர்த்தர் உயர்த்துகிறதை பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளை. அவனுக்கு ஷேம் இருந்தது. அவமானம் மாத்திரம் இல்லை, சொந்த சகோதரர்கள் அப்போஸ் பண்ணாங்க, அவனை எதிர்த்தார்கள், எதிரியை போல பார்த்தார்கள், ஏளனம் பண்ணாங்க. சகித்தான் அவன் எல்லாத்தையும் சகித்து. ஒரு நாள் எகிப்துக்கே பெரிய ராஜாதிபதி போல அவன் ஒரு பெரிய பிரசிடென்ட்டாக, ஒரு பிரதமர் பதவி போல அவன் ஆனான் என் அருமையான பிள்ளைகளை. பஞ்சத்தில் உலக தேசங்கள்லாம் இருக்கும்போது தன்னுடைய சொந்த சகோதரர்கள் வரும்போது அவர்களை அணைத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஜோசப் continued his patience in doing good. பொறுமையோடு நன்மை செய்கிறவர்களே அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். நல்லா பார்த்து கொள்ளுங்க. பொறுமையோடு அவன் நன்மை செய்கிறவனாக இருந்தான். நீங்க பொறுமையோட ஓடும்போது நன்மை செய்து ஓடுறீங்களான்னு பாருங்க. அவன் அப்படித்தான் செஞ்சான். ஜோசப் patiently continues to do good in his journey, in his race. என் அருமையான பிள்ளைகளை, சிறைச்சாலையில நன்மை செய்தான். போத்திபார்கிட்ட இருக்கும்போது உண்மையும் உத்தமமா வந்தான். அவனால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் இருந்த இடமெல்லாம் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனுடைய ராஜ சமூகத்திலே இருக்கிற பாத்திர பாரர்கள், சமையல்கார் எல்லாருக்கும் நன்மை. அவன் மூலமா ஒரு ஆளுக்குமே தீமை கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க மூலியமா எல்லாருக்கும் நன்மை வருதா? இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு தேவைப்பட்ட பிள்ளைங்களுக்கு, ஐயோ இவங்களுக்கு நன்மை செய்தால் நாளைக்கு நம்மளுக்கு செய்வாங்களே, இப்படி தான் செய்கிறீங்களா? இவர் அப்படி பண்ணவே இல்லை, எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. என் அருமையான, அப்படி பண்ணும்போது அவனால் சொல்ல முடிந்தது, பொறுமையோடு பொறுமையோடு அவன் வாழ்ந்து நன்மை செய்கிறவனாக இருந்ததுனாலே. ஜெனசிஸ் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில் வேத வசனம் சொல்லுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நன்மையா முடிய பண்ணாரப்பா. பொறுமையோடு ஓடி நன்மை செய்கிறவனாயிரு. கர்த்தர் தான் சார் நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நீங்க எப்படி இருக்கிறீங்கப்பா? பொறுமையோடு ஓடுறேன் பிரதர், ஆனால் இவங்களெல்லாம் சில பேரெல்லாம் எனக்கு நன்மையை செய்ய பிடிக்கல பிரதர், மன்னிக்கவே முடியல பிரதர், இப்படிலாம் நம்ம இல்லைப்பா. ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையோடு ஓடினா நன்மை செய்தும் ஓட வேண்டும். அல்லேலூயா. பொறுமையாக தானே ஓடுற, அவசரமாக ஓடல இல்லைல்ல, நன்மை செய்யலாம். யோசேப்பு செய்தான், அவன் வாழ்க்கையை நன்மையாகவே முடிய பண்ணினார். இன்னைக்கு உங்களுக்கும் போகிற உபத்திரவம், அநேக அவமானங்கள், அநேக எதிராளிகள் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் நன்மை செய்கிறவர்களாகவே இருங்க. உங்கள் வாழ்க்கையை அவங்களுக்கு ஆசீர்வாதமாகவே நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு அதை செய்வாராக. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, ஜோப் continues patiently to trust in God. யோபு தொடர்ந்து தேவன் மேல நம்பிக்கை உள்ளவனாய் அவன் பொறுமையோடு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஜேம்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 11 சொல்லுகிறது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென் சொல்ல முடியுமா? அப்பா யோபு நீதிமானா வாழ்ந்தான். He yielded himself to be tested by God's will. தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தவனாய் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற அந்த சோதனை காலகட்டத்தில் அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவன் இயேசுவின் பிதாவின் மேலே உள்ள நம்பிக்கையை விட்டு போகவே இல்லை. அதனால தான் அவனால் சொல்ல முடியுது, யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன். கரங்களை தட்டி நன்றி சார். பொறுமையோடு ஓடும்போது விசுவாசத்தோடு ஓடணும், நம்பிக்கையோடு ஓடணும். ஓடி பார்ப்போம் வருதா வரலையான்னு இல்லை, அவர் சொல்கிறானே, கொன்று போட்டாலும் என் வாழ்க்கையே இல்லாமல் போனாலும் அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவாதிபதி, நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவனுடைய வாழ்க்கை, நீங்கள் இப்படி ஒரு பொறுமையோடு தேவன் மேலே நம்பிக்கையோடு ஓடினீங்க, நான் எப்படி தெரியுமா, உங்கள் முன்னிலைமையிலும்
பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அப்பா, யோபு 42:10 சொல்லுகிறது, சிறையிருப்பை திருப்பினார். யோபு 42:12 சொல்லுகிறது, யோபுனுடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமையிலும் பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை அவர் அப்படி செய்ய முடியும். என் அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளை நான் உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும், பொறுமையோடு தேவன் மேலே நம்பிக்கை வைத்து ஓட வேண்டும். இதுதான் விசுவாசத்துக்குரிய ஒரு ஓட்டம், வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஓடுகிற ஓட்டம். என் அருமையான பிள்ளைகளே, ஹீப்ரு 6:11 சொல்லுகிறது, நான் படிக்கிறேன். ஹீப்ரு 6:11 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அல்லேலூயாப்பா. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாப்பா. ஆபிரகாம் பொறுமையோடு இருந்தான்ப்பா. பொறுமையோடு இருந்தான். 25 வருஷம் கழிச்சு தான் அவனுக்குரிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி பொறுமையாக இருந்து பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு 2 கொரிந்தியர் 1:19-20 சொல்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு என்னப்பா வாக்குத்தத்தம் இருக்குது? அத்தனையும் அசதி இல்லாமல் தினைக்கும் அறிக்கை பண்ணி ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு அலையிலையா சொல்லலாமா? தினைக்கும் அறிக்கை பண்ணி ஓடணும். தினைக்கும் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு வாட்டியாவது ஒரு நாளைக்கு தேவ பிரசன்னத்தில் சொல்லி அறிக்கை பண்ணணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்படி பண்ணி நீ ஓடு, பொறுமையாக ஓடிக்கிட்டே இரு. உனக்குரியது சரியான நேரத்தில் நடக்கும். என் அருமையான பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் ஓடுங்கள். அல்லேலூயா. ஹீப்ரு 12:3 சொல்லுகிறது, என் அருமையான பிள்ளைகளை சோர்ந்து போகாமல் ஓட சொல்லுது. சோர்ந்து போயிடாத. இன்னைக்கு இந்த கால வேளையில் ஒரு வேளை சோர்வோடு இருக்கிறியாப்பா? ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாத அன்பு மகனே, மகளே. சோர்ந்து போகிறவங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். எப்ப? அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும் போது. தேவ வசனத்தை குறித்து ஒரு காரியங்களை சொல்லுகிறத பார்க்க முடியும். என் அருமையான பிள்ளைங்க, எஸ்ஐயா 40:29-31 பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதுபலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்னு பார்க்குறோம். ஏன் நீ சோர்ந்து போகாமல் ஓடணும் அப்படின்னா, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தர். ஒரு அடையாளியா சொல்லலாமா? அப்பா, நீ ஏன் சோர்ந்து போற? ஓம் பலம் நின்று போச்சுங்கிறதுனால சோர்ந்து போற. உனக்கு யாரும் உதவி இல்லைங்கிறதுனால சோர்ந்து போற. நீ நினைக்கிற மாதிரி காரியம் நடக்கிறதுனால சோர்ந்து போற. இதனாலதான் சோர்வு வருது. பல ரீசன் சோர்வுல. ஆனா நீங்க எதுக்கு சோர்ந்து போக கூடாதுன்னா, உங்க விசுவாசத்தை தொடங்குறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். அவரை விசுவாசிக்கும் போது தேவ பிள்ளை ஆயிடுறப்பா. அவர் என்ன கூப்பிடும் போது என் விசுவாசம் முடியுதப்பா. ஒரு அலையா சொல்லலாமா? அப்பா, அவர் தான் முடிக்கிறார். நீ நினைக்கிறாதே உன் ஜெபம் உன்னை ஓட வைக்குது, உன்னுடைய பாட்டு உன்னை ஓட. நோ 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 நோ. அவர் கிருபை, அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அதுதான் சொல்லுகிறது, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பு. பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது. அவர் வர்ற நாள் இல்ல, நான் போற நாள், அதுதான் கர்த்தர் நாள். எனக்கு ஒரு அலையிலையா சொல்லலாமா? தொடங்கினாரு. யோவான் 1:12 அவருடைய பிள்ளை ஆக்கினாரு. அவர் வரும்போதோ இல்ல நான் அவரை மீட் பண்ணும்போதோ கர்த்தருடைய நாள் வருது. அவர் முடிக்கிறார் என்னுடைய விசுவாசத்தை. பரலோகத்துக்கு போய் நான் விசுவாசியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தானே, அவரோட தானே இருக்கிறேன். பார்க்கறத போய் எப்படி விசுவாசிக்க முடியும்? விசுவாசிக்கிறதுனால தான் எனக்கு அந்த ரிவார்டே கிடைச்சிருக்கு. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? என் அருமையான பிள்ளைகளை, 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறது, அநேக உபத்திரவங்கள் பொல்லாத காரியங்கள்லாம் கடந்து வந்த நம்ம அருமையான ஐயா சொல்றாரு, அப்போஸ்தலர் பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், அதோட முடிக்கலான்னு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். விசுவாசம் இல்லாமல் ஓட முடியாது. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம் நழுவி போகாத மாதிரி காத்துக்கொண்டாராம். என்ன அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்லுவேன், இஃப் யூ ஆர் டயர்ட் லேர்ன் டு ரெஸ்ட் அண்ட் நாட் டு குவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோட். இளைப்பாறுவதற்கு கற்றுக்கொள், தங்குவதற்கு கற்றுக்கொள்ளாத, இல்லை அதை விட்டுட்டு வேற வழியில் போகிறதுக்கு கற்றுக்கொள்ளாத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ ஓட்டங்கிறது அப்படிதான். என் அருமையான பிள்ளைகளை, ரோமர் 15:4 சொல்லுகிறது, தேவ வசனத்தை நீ படித்து நீ தேரும்போது உன் வாழ்க்கையில் பொறுமையோடு ஓடக்கூடிய பலனை கர்த்தர் தருவாராக.
15:4 சொல்லுது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளாம் நமக்கு போதனையாய் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? அப்பா எப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தை பாடி. எபிரேயர் 11 உள்ளவங்க ஹிஸ்டரி பூரா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்குது, போய் பாடி. உனக்கு பொறுமை கண்டிப்பாக ஒடியாரு. எப்படி பொறுமையாக ஓடனான்னு பார்த்துக்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? போதிக்குது வசனம். கீப் த வேர்ட் இன் யுவர் லைஃப். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச விரும்புகிறார். என் அருமையான பிள்ளைகளை, கடைசியாக ஃப்ளாரன்ஸ் மே சாட்விக் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி 1952 வருடத்திலே அவர்கள் கேட்டலினா ஐலாண்டுக்கும் கலிஃபோர்னியா கோஸ்ட் லைனுக்கும் இடையில 26 மைல் கடல் பயணம். அதை அவர்கள் நீச்சல் பண்ணும்படி அவர்கள் கடக்க ஆசைப்பட்டாங்க. மே 19, 1952 ஷி அட்டம்ப்டட். ஷார்க்கெல்லாம் நிறைய உள்ள பகுதி, நிறைய போட்ஸ் எல்லாம் உதவிக்கு வந்தது. இந்த அம்மா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 15 மணி நேரம் ஸ்விம் பண்ணி களைச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபாக், அதாவது அந்த கோஸ்ட் லைனே பார்க்க முடியாதபடிக்கு அந்த ஃபாக் இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு அந்த எல்லை தெரியாததுனால, ஷீ இஸ் a good swimmer, she gave up. அவங்கள சுற்றி உள்ளவங்களும் கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் அருமையான பிள்ளைகளை, இந்த அம்மா போராடி இன்னும் 1 மணி நேரமும் 15 மணி நேரத்துக்கு அங்கிட்டும் போராடி பண்ணி கடைசியில் மனதில் அந்த ஒரு திடம் இல்லாததுனால she gave up that swimming. போட்டில் ஏறி உட்கார்ந்த பிறகு அவங்க பார்க்குறாங்க, அந்த அடைய வேண்டிய எல்லைக்கும் இந்த அம்மா ஸ்விம்மிங்கை நிறுத்தின எல்லைக்கும் இடையில 1 மைல் தூரம் தான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? யூ ஆர் க்ளோசர் டு யுவர் டெஸ்டினி மோர் தேன் யூ திங்க். ஹல்லேலூயா சொல்லலாம். நீ அப்படி நினைக்காதப்பா. பேதுரு நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு கடலில் கேட்டான். மத்தேயு 14 அதிகாரம் 22-33. வாப்பா அப்படின்னாரு. இடையில பெருங்காற்று வந்த உடனே அவனும் கடலில் நடந்தவன் சிங்க் ஆகிறான். அந்த இடத்துல அவனுடைய டெஸ்டினியை ஆண்டவர் மாற்றினாரு. அங்கே இருந்தவர் அவன் அருகில் வந்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? உன் பலவீனத்தை கண்டு இங்கே வான்னு சொல்லுகிறவர்ல, உன் பலவீனத்தில் உன்னை தாங்குகிறவர் உன் பக்கத்தில் வருகிறார். வா, என்கரேஜ் பண்ணலப்பா, உன்னை என்கரேஜ் பண்ணல, நான் என்கரேஜ் பண்ணுவேன், மோட்டிவேட் பண்ணுவேன். அவர் அப்படி இல்லை. உன்னுடைய பலவீனங்களை சுத்தமாக அறிந்தவர். எந்த இடத்துல டெஸ்டினியை மாற்றணுமோ மாற்றுவார். அல்லேலூயா. இங்கே வா என்று சொன்னவர் அவன் அங்க மூழ்கி போயிட்டான். அந்த இடத்துல போய் நின்று கை தூக்கி விட்டார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? என் அருமையான பிள்ளை, டோன்ட் கிவ் அப். உன்னை கிவ் அப் பண்றதுக்கு அவர் விடமாட்டாரு. பேதுருவை விடவில்லை, உன்னையும் விடமாட்டார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? என் அருமையான பிள்ளைகளே, இதே அந்த ஃப்ளாரன்ஸ் மே சாட்விக் அப்படிங்கிறவங்க 2 மாசம் கழிச்சு அதே அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அவங்க சக்சஸ் ஆனாங்க. அல்லேலூயா சொல்லாமா? she is the first woman to cross the English channel as well in both directions. அந்த ரெக்கார்ட் டைமை இந்த வரைக்கும் ஒரு ஆம்பளை கூட முறியடிக்க முடியல. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? என் அருமையான பிள்ளைகள், சாதாரண உலகத்திலே இவ்வளவு தன்னுடைய நம்பிக்கையை வைத்து தங்களுடைய திறமைகளில் நம்பிக்கை இருக்கிறவனை இப்படி சாதிக்க முடியுதுன்னா, அந்த சராசரனை படைத்த கர்த்தர் உன்னை என்னையும் ஓட ஒரு ஓட்டத்தில் அழைத்திருக்கிறார். அவர் எப்படி சார் உன்னை கைவிடுவாரு? அவர் எப்படி சார் உன்னை கைவிடுவாரு? நீங்க நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என் அருமையான பிள்ளைகளே, when you are going through a hell, never give up. never give up என் அருமையான பிள்ளைகளே, because நீ கடந்து வந்த தூரம் ஜாஸ்தி. அல்லேலூயா. திரும்பி போவதற்கு உன்னை கர்த்தர் எந்த இடத்துலையுமே அழைக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளை, do not quit. அவங்க அந்த மாதிரி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தரே எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறார். let us fix our eyes upon him. he is my motivator. வரலாமா ஆண்டவர் எங்கும்போது வான்றார், என்ன மோட்டிவேட்டராரு. he is my guider and comforter. நான் கீழே சறுக்கி விழும்போது அந்த இடத்துல என்னை கை தூக்கி விட்டு என்னை நடத்தி கொண்டு வர்றாரு என்னுடைய டெஸ்டினிக்கு. என் அருமையான பிள்ளைகளே, and above all என்னை முடிவு பரியனும் நடத்துகிறவர் அவர். அல்லேலூயா.
சங்கீதம் 48:12 சொல்லு, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்கள் நமது தேவன், மரண பரியந்தம் நடத்துவார். மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நான் உலக முடிவு வரையிலும் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மேகம் போன்ற சாட்சிகள் வேலைப்பா, மேகம் கலைஞ்சு போயிடும். என் கர்த்தரோ நித்திய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. இன்னைக்கு அப்பேற்பட்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், பொறுமையோடு ஓடு, நானே உனக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அருமையான பிள்ளைகளே, பிரசங்கி 7:8 சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையோடு ஓடு என் அன்பு மகனே மகளே. ஒருவேளை அதிக பிரச்சனையோடு அநேக வேதனைகளோடு நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம், விட்டுறாதீங்க. எல்லாத்துக்கும் திரளான சாட்சிகள் இருக்கிறது. நமது ஓட்டத்தை முடிக்க வைக்கிறவர் நம்மளோடே இருக்கிறார். அல்லேலூயா. He is not encouraging, he is by the side of me, he is my helper. என்னை துணை நிற்கிறவராய், உதவி செய்கிறவராய், என்னை தாங்குகிறவராய், என்னை பொறுமையோடு ஓடச் செய்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? அப்பா, பொறுமையோடு ஓடி விட்டுறாத, ஓட்டத்தை நிறுத்திடாத. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்து போகச் செய்வாராக. அமேன் சொல்லலாமா? பொறுமை உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. உனக்குரிய இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நீ ஓடும்போதே கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் மேலே பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதம், அவனவனுக்குரிய பலன் நான் வரும்போது என்னுடனே கூட இருக்கிறதுன்னு ரெவலேஷன் 22:11 சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அதை தருவாராக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுமையோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். பொறுமையோடு உங்கள் மேலே எங்கள் கண்களை பதிய வைத்து ஓட உதவி செய்யும். பொறுமையோடு சரியான ஓட்டத்தை ஓட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தட்டிக்கி விழும் போதெல்லாம் எங்களை கைதூக்கி ஓடச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு வேதனை காலகட்டத்திலும் எங்கள் ஓட்டங்களை நிறுத்தாதபடிக்கு உங்க மேலே எங்கள் கண்களை பதிய வைத்து, ஆண்டவரே சிலுவையை சகித்து அவமானங்களை எண்ணாதபடிக்கு எங்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, பரலோகத்திற்குள்ளே நாங்கள் நித்தியமாய் வாழப்போகிற சந்தோஷம், எங்களுக்கு இந்த பூமியிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற சந்தோஷம், அநேகரை கொள்ளை பொருளாக்கி எங்களுக்கு தரப்போகிற சந்தோஷம், அநேகருக்கு எங்களை சாட்சிகளாய் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, அநேகருக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படி எங்களை உயிரோடு வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு நாங்கள் உண்மையாய் பொறுமையோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அநேக பள்ளத்தாக்குகள் வேதனைகளில் போய்கொண்டிருக்கலாம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் பலமாய், ஆண்டவரே நீங்க விசுவாசத்தை தொடங்குறீங்க, நீங்க தான் அதை முடிப்பீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையிலே அந்த விசுவாசம் பெருக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைங்களை கரம் பிடித்து மூழ்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தூக்கி, தட்டிக்கு விழுந்திருக்கிற பிள்ளைகளை தூக்கி, எடுத்து விழுந்திருக்கிறவனை தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கலைந்து போயிருக்கிற பிள்ளைகளை, சோர்வுகளை நீக்கி பலத்தை கொடுத்து தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியோ. சரீர வேதனைகள், பலவீனங்கள், வேண்டாத உபத்திரவங்கள் என்று நினைத்து கூட இருக்கலாம். இந்த கால செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் கடந்து போகக்கூடிய பலன், கிருபை, அதற்குரிய பலனும் அதற்குரிய சந்தோஷத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்குள்ள நிலைமையை காட்டிலும் வரப்போகிற நிலைமை மிகுந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தரபடி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு காரியத்தையும் அன்பு மகனே மகளே, உன் நிலைமை இன்றையை காட்டிலும் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள நிலைமையாக கர்த்தர் மாற்றுவார். பொறுமையாய் ஓடு. எந்த வேதனையில் இருந்தாலும், எந்த உபத்திரவத்தில், துன்பத்திலே, நெருக்கத்திலே நீங்கள் இருந்தாலும், என் அன்பு பிள்ளையே, ஆண்டவருக்கென அந்த சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் நீங்கள் பொறுமையோடு ஓடுங்க.
ஆண்டவர் உங்கள் காரியங்களை எல்லாம், எத்தனை தீமைகள் செய்யும்படி உங்களுக்கு காரியங்கள் வந்ததோ அத்தனையும் நன்மையாக என் தேவன் முடிய பண்ணுவார். என் அன்பு பிள்ளைகளை, பொறுமையோடு ஓட உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எங்க விசுவாசம் நீங்க தானப்பா. உங்களை விசுவாசிக்க தொடங்க வைத்தவர் இயேசுவே நீங்க. எங்க இறுதி மூச்சை முடிக்கிறவர் நீங்கப்பா. பொறுமையோடு உங்களை பார்த்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுக்குரிய எல்லா ரிவார்ட்ஸையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பரலோகத்தில் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் வருவதாக. பொறுமையோடு ஓடுங்கள் என்று சொன்னீங்களேப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்கள் கரத்தை பிடித்து ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.